அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படினுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய டாபிக் ரொம்பவும் பெருசு. அதாவது அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்கும், யாரையெல்லாம் பிடிக்கும். ஒரு மனித உடலுக்கு மிக முக்கியமானது அவனுடைய இதயம். அந்த இதயம் சீராக இயங்கும்போது உடல் முழுக்க நல்லா இருக்கும். இரத்தத்தின் சுத்திகரிப்பாகட்டும், அது உடல் முழுக்க பம்ப் ஆகிறதாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த இரத்த ஓட்டமும் இதய துடிப்பும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போது இந்த பதிவில் நாம் அல்லாவுக்கு பிடித்தவர்கள்லாம் யாருங்கிறதையும், அல்லாவுக்கு பிடித்தமான முதல் விஷயம், முதல் ஆட்கள் அப்படிங்கிறவங்க தௌஹீதில் உறுதிப்பாடோடு இருப்பவங்க, பியூர் பிலீஃப்னு சொல்லுவோம். அவங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவங்கிறதுல தெளிவாகவும் நிலையாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை பற்றி தான் அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தில் மித்த பிற பாவங்களை தான் நாடியவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் தனக்கு இணை வைத்த குற்றத்தை செய்தவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். 2வது வகை மக்கள் தௌபா என்னும் பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 226வது வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடிய மக்களை நேசிக்கிறதா சொல்கிறான். பாவம் செய்வாங்க, ஆனால் அந்த தவறை திருத்திக்கிட்டு திரும்பவும் அல்லாஹ்வை நோக்கி வரக்கூடிய மக்களை அல்லாஹ் ரொம்பவும் நேசிக்கிறான். இப்படிப்பட்ட மக்கள் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சேர்த்து தூய்மைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அடுத்து 3வது வகையினர் பொறுமையாளர்கள். இவங்களை பற்றி அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 146வது வசனத்தில் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறதாகவும் அவங்கள மிகவும் நேசிக்கிறதாகவும் சொல்கிறான். கஷ்டமான நேரத்தில் அமைதி காக்கிறதும், கோபத்தை அடக்கிக்கிறதும், மென்மையை மேற்கொள்கிறதும், பொறுமையை கடைபிடிக்கிறதும் ரொம்பவுமே கஷ்டமான விஷயங்கள். இந்த பொறுமை அப்படிங்கிற பண்பு யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். 4வது நபர்கள் நீதம் செலுத்தக்கூடியவங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் 5வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களை நேசிக்கிறான். அது அரசியலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும், நாம் படிக்கிற கல்விக்கூடங்களோ வேலை பார்க்குற இடங்களோ சமூகமோ எங்கே இருந்தாலும் நீதத்தை சரியான முறையில் நிலைநிறுத்துவாங்க, பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவாங்க. இப்படிப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்க. 5வதா அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்கள். தவக்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 159வது வசனத்தில் அல்லாஹ் தவக்குல் என்கிற அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சு அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய மக்களை நேசிக்கிறான். இவங்க நான் கேட்கிறத விடவும் ஆசைப்படுவதை விடவும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கறதும் அவனுடைய இறுதி முடிவும் தான் சரியானதாக இருக்கும்னு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. 6வது வகை மக்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவன் நமக்கு இட்ட கட்டளைகளை சரிவர செஞ்சு முடிப்பாங்க. அது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, மித்த பிற வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இஹ்சான் அப்படிங்கிற இறை கண்காணிப்பு நம்ம மேலே இருக்குது. அல்லாஹ் நம்ம செய்கிறத பார்க்குறான், சொல்கிறத கேட்குறான். நம்ம செய்யக்கூடிய தவறுகளின் போதும் அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு செயல்படுவாங்க. அப்போது இஹ்சான் என்ற உணர்வு, நம்முடைய கண்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற இறை கண்காணிப்பை பற்றி தான் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 195வது வசனத்தில் அல்லாஹ் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறதா சொல்கிறான். அடுத்து 7வது நபராக அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது நாம் ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன நல்ல கருணையும் இரக்கமும் அன்பும் நேசமும் நற்பண்புகளும் அவர்கிட்ட இருக்குது, இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அடியாராக இருக்காருங்கிற காரணத்துக்காக அவங்கள நேசிக்கணும். அதுவே ஒருத்தரை வெறுக்கிறதுங்கிறது இவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாரு, கடமைகளை நிறைவேற்ற மாட்டுகிறாரு, நற்குணங்கள் ரொம்ப குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்குங்கிறது காரணத்தினால அவரை விட்டு விலகிறது. எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க வசதியானவங்க, அழகானவங்க, அறிவானவங்கிற காரணத்தை முன்னிலைப்படுத்தாமல் அல்லாஹ்வை முன்னிறுத்தி நம்முடைய நேசத்தையும் வெறுப்பையும் அமைச்சிக்கிறவங்கள அல்லாஹ் ரொம்பவுமே நேசிக்கிறான். இது மிக உயர்ந்த தரம் அப்படின்னும் நபி அவங்க சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அர்ஷின் நிழலை தரதாகவும் சொல்கிறான். 8வது வகை மக்கள் தொடர்ச்சியாக அமல்கள் செய்யக்கூடியவங்க. நினச்சிக்கிட்டா இன்றைக்கி தொழுதலாம், நினச்சிக்கிட்டா பாவ மன்னிப்பு கேட்கலாங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அதை கண்டினியூஸாக செய்வாங்க. அவர்களுடைய அமல்கள் குவாலிட்டியானதாக இருக்கும். எவ்வளோ நேரம் நின்று தொழுகிறோம் அப்படிங்கிறத விட அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு இறை கண்காணிப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், தான தர்மம் செய்யும்போது எவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறோங்கிறது முக்கியமில்லை, சிறு தொகையானாலும் அதை தொடர்ச்சியாக செய்கிறோமா, மித்த மக்களுக்கு
நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க நற்காரியங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹாலா ரொம்பவும் நேசிக்கிறான். இப்போ இந்த 8 பேர் கொண்ட லிஸ்ட்டில் நம்முடைய நேம் இருக்கா இல்லையாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். இது வெறுமன அல்லாஹுடைய நேசத்துக்குரியவங்க மட்டுமல்ல. அல்லாஹ் இந்த மக்களை பற்றி 5வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தில் இந்த மாதிரி நற்குணங்கள் உடையவங்களை அல்லாஹ் நேசிப்பான், அதற்கு பகரமாக அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள்னு சொல்கிறான். மியூச்சுவலி 2 பேரும் நேசத்தை பரிமாறிக்குவாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்யும்போது நிச்சயம் அல்லாஹுடைய அன்பையும் கருணையையும் பெற்றுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.